அரசு ஆக்கிரமிச்ச இடத்த சொல்லுவ நீங்கள். எல்லா நீதிமன்றங்களும் எல்லா அரசு குடியிருப்புகளும் வந்து நீங்கள் போய் பாருங்கள், எல்லாமே ஏரி எல்லாம் ஆக்கிரமிச்சுட்டாங்க. வள்ளுவர் கோட்டமே லேக் ஏரியா தானே. அதனால அது ஏற்புடையதல்ல. திடீர்னு உங்களுக்கு கனவுல வந்து சில ஆக்கிரமிப்பு தெரிஞ்சும் போயிடுச்சு. தேர்தல் நெருங்கி வருது, தேர்தல் முடிஞ்சிடுச்சு. வாக்கு என்ற தேர்தல் நெருங்கி பொறுப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன வருதுன்னு. இளையராஜா வைரமுத்துடைய அந்த விவாதங்கள் பெருசாக போயிட்டு, அதே மாதிரி அவங்க ஒரு காணொலியும் போட்டு அதுக்கான பதிலும் சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அதை விடுங்க, நீங்கள் இந்த மாதிரி இல்லை. திரைப்படங்கிறது நீங்கள் ஒரு நல்லா கணிக்கணும். ஒரு முறை படத்தை நம்ம கொடுத்துட்டோம். நீங்கள் தொலைக்காட்சி கூட்டணி நிறுவனங்கள் வந்த பிறகு பல ஆண்டுகளுக்கு அந்த உரிமையை வச்சுக்கணும். தயாரிப்பாளருக்கு ஒன்றும் போகிறதில்லை, புரியுதுங்க. படைப்பாளிகளுக்கு யாரும் போகிறது. என் தம்பி படத்துக்கு எனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 7 லட்சம். எத்தனை முறை ஒளிபரப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஒவ்வொரு முறை ஒளிபரப்பும் போது அந்த காசு யாருக்கு வருது? படைப்பாளிக்கும் இல்லை, தயாரிப்பாளருக்கும் இல்லை. அப்போ அதனால அப்பா இளையராஜா கேட்குறது, நீங்கள் பாடலாசிரியருக்கு கொடுக்காதீங்க, இவருக்கு கொடுக்காதீங்க, தயாரிப்பாளருக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்ல. அவருக்கு அவர் படைப்புக்கு முதல் மரியாதைக்கு எங்கள் அப்பா இளையராஜாவுக்கு என்ன சம்பளம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். திரைப்படம் இல்லாத தொலைக்காட்சி இருக்கா? பாட்டு இல்லாமல் இருக்கா? அப்போ தினம் சம்பாதிக்கணும். அப்போ அந்த படைப்பாளிக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள்? ஒரு தடவை 2 லட்ச ரூபா முதல் மரியாதைக்கு அப்பா இளையராஜா சம்பளம். அதையுமே வேணான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா படம் அவருக்கு இது ஓடுமா ஓடாதான்னு சந்தேகத்தில் எங்கே ஓட போகுதுன்னு நினச்சேன். சரி ஓடிடுச்சு, எனக்கு வேணாம், காசு நீயே வச்சுக்கிட்டு 2 லட்சம். ஆனால் எத்தனை முறை நீங்கள் இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க? எவ்வளோ முறை அதை ஒளிபரப்பப்படுது? அதில் அந்த படைப்பாளிக்கு ஏதாவது பங்கு இருக்கா? அப்புறம் அதில் கேட்குறாரு. அவருக்கு முன்னாடிலாம் ஒரு ஒரு வானொலியில் ஒரு பாட்டை ஒளிபரப்புனா அதுக்கு ராயல்ட்டின்னு ஒன்று வரும், ப்ரொடியூசருக்கு வரும், அந்த படைப்பாளிகளுக்கு வரும். இப்போ எங்கே அது இல்லையே. அதனால அதை கேட்குறாரு. அதை தவறாக அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு ஏதோ பேராசையில் கேட்குறாரு, அது கேட்குறாரு, இது கேட்குறாருன்னு அப்படி. ஆனால் சவுக்கு கைதை தொடர்ந்து வந்து இனிமேல் திமுக அரசை விமர்சிக்கிறவங்க வந்து மேலும் வந்து கைது செய்கிற நடவடிக்கை வந்து வரப்போகுதுன்னு வெளியே பேசிக்கிறாங்க. அது எப்படி பாருங்க? சவுக்கு முடக்கம், சாட்டை தொடக்கம்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு கேள்வி